அருமை சகோதரர் ராகுல் காந்தி, அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கா எல்லாம் ஓடி வந்து பார்க்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நாங்க தூத்துக்குடியில எங்க பெருவெள்ளத்துல செத்து மிதக்கும் போதெல்லாம் நீ ஒருத்தரோட எங்களை வந்து பார்க்கல. இதே கேள்வி ஏன் நீங்க வந்து பிரதம மந்திரிட்டே உள்துறை அமைச்சர்கிட்டே வைக்க மாட்டேங்கிறீங்க? மத்தியில நீங்க மூன்றாவது முறையா நீங்க பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறார் மோடி அவர்கள், நீங்க ஏன் அவரை பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க? அதுதான் நீங்க கேள்வியே வருது. அன்னைக்கு அந்த கட்சியில சாதாரண ஒரு எம்பி தான், வேற எந்த பொறுப்புலையும் கிடையாது. அப்ப அந்த தொகுதியினுடைய எம்பியானால அந்த தொகுதியில நிக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால கன்னியாகுமரியில் ஏதோ பிரச்சனைனாலும் சரி, காஷ்மீர் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆம்ஸ்டாங்களுடைய இறந்தது கூட இன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் மட்டும் கேட்கணும், நீங்க ஏன் அங்க போல, மணிப்பூருக்கு ஏன் போல, வயநாட்டுக்கு ஏன் போல, ஏன் தூத்துக்குடிக்கு ஏன் வரலன்னு ஆளுங்கட்சியை பார்த்து கேட்பாரா? ஏற்கனவே இவர் மேல மறைமுகமா ஒரு சந்தேகம் இருக்கு. பிஜேபியால் வளர்க்கப்படுகிறவர், பிஜேபியால் உருவாக்கப்படுகிறவர், பிஜேபிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, பிஜேபியினுடைய பி டீம் சீமான் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அப்ப இங்க தப்பித்தவரை கூட உங்க எஜமானரை நீங்க ஒரு வாரம் திட்ட மாட்டேங்கிறீங்களே, ஒரு கண்டிக்க மாட்டேங்கிறீங்களா? கன்னியாகுமரியில் ஒரு பெருமல்ல வந்துச்சு, மீனவர்கள் தத்தளிச்சாங்க. அப்போ வந்து நீங்க ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு முடியாதுட்டாங்க. சென்னையிலையும் தூத்துக்குடி கன்னியாகுமரியில் வெள்ளம் வந்தப்ப தேசிய பேரிடர் அறிவிக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய எம்பிகள் பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. அதுக்கு அவங்க சரி கேட்கல, வெள்ள நிவாரண நிதி கேட்டாங்க, அது இதுவரைக்கும் கொடுக்கல. இதெல்லாம் கண்டிச்சு நீங்க போராட்டம் பண்ணிருக்கணும், இதெல்லாம் கண்டிச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும், இதெல்லாம் கண்டிச்சு நீங்க பேசியிருக்கணும். நீங்க அவர்களை குற்றச்சாட்டிட்டு அடுத்து நீங்க இவரை பேசியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு நியாயமான அரசியல்வாதின்னு பேசலாம். வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். சார், வயநாடுல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த துயரமான சம்பவத்தை நேரில் போய் பார்க்கறதுக்காக ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் போய் மக்கள்கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ இந்த சம்பவத்தை வந்து விமர்சிக்கிற வகையில் சீமான் அவர்கள் வந்து எங்கள் மக்கள் தூத்துக்குடியிலையும் வந்து இந்த மாதிரியான துயரமான சம்பவம் நடந்துச்சு, இதை ஏன் நீங்கள் பார்வையிட வரல, எங்கள் மக்களோட ஓட்டு மட்டும் வேணும், ஆனால் நீங்கள் இங்கே வந்து பார்வையிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வயநாட்டில் நடந்த சம்பவங்கிறது வந்து சமீப காலத்தில் நமக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு பேரிடர் நடந்ததில்லை. அதாவது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க வீடு வாசல் அத்தனையும் போயிடுச்சு, அதனோட ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டாங்க. பல வசதியாக இருந்தவர்கள் இன்னும் வந்து மீட்பு பண்ணி ஒன்றும் முடியல, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 48 மணி நேரம் 50 மணி நேரத்துக்கு மேலே அந்த மீட்பு பணியே நடக்க முடியல, உள்ளே போக முடியல. அந்த மாதிரியான ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கு. நிறையா சம்பவங்கள் வயநாட்டிலேருந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருந்து அந்த கடுமையான அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துலேயே இருந்து நிவாரணப் பணிகளை மேற்கோள் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்திய இராணுவத்தோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க, மாநில அரசாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சேர்ந்து பயன்படுத்திக்கிறாங்க. மற்றபடி எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கேம்பில் அடைக்கப்பட்ட அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கிட்டத்தட்ட 100 வீடுகள் கட்டித்தரதாக சொல்லியிருக்கிறாங்க, நிவாரணம் கொடுத்துருவாங்க. இப்போ கூட வந்து கர்நாடக அரசாங்கம் அந்த மக்களுக்கு 100 வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த முகாமில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் உயிர் பிழைச்சிட்டோங்கிறத காட்டிலும் இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் உறவினர்கள் போயிட்டாங்க, எங்களுடைய உடைமைகள் போயிடுச்சு, எங்கள் வீடு வாசல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரும் துயரம், ஒரு பேரிடர், அதாவது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு. அதற்கு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக முன்னாள் வயநாட்டு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் போய் அந்த களத்தில் நிற்கிறாரு, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு, நிவாரணப் பணிகளை முடுக்கி விடுறாரு, மாநில அரசுகளோடு சேர்ந்து பயணப்படுறாரு, இராணுவத்தோடு சேர்ந்து பயணப்படுறாரு. இதைத்தான் வந்து இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி தீரன் சின்னமலை அவர்களுடைய அந்த சிலைக்கு மாலை அணிவித்துட்டு இன்றைக்கி அவர் பேசுகிறாரு, தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது, அப்போ வந்து ஏன் வரல, எங்களுடைய ஓட்டு 10 சீட் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, எங்களுடைய ஓட்டு வேணும், எங்கள்கிட்ட இருந்து சீட்டு வேணும், அதுக்கு நீங்கள் வந்து நிற்க மாட்டீங்களான்னு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அது மேலோட்டமாக பார்க்குறப்ப அது சரியான கேள்வியாக தான் இருக்கும். தூத்துக்குடியில் நடந்தது வந்து ஒரு மழை வெள்ள சேதாரம், அங்கே நடந்திருக்குது வந்து ஒரு பேரிடர் நடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அது வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் போனாங்க, மாநில அரசுகளுடைய கூட்டணி இருக்க கட்சியை காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து அந்த பகுதிகள் நிவாரணத்துக்கெலாம் போனாங்க. சென்னையிலையும் அந்த மாதிரியான ஒரு வெள்ளப்பேரிடர் வந்துச்சு, தூத்துக்குடியிலையும் வந்துச்சு, திருநெல்வேலியில் வந்துச்சு. அது ஒரு பெரிய பேரிடர் தான். ஆனால் இழப்புகளில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த பெரிய அளவில் இழப்பு இல்லை. பட் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது ராகுல் காந்தி அப்போ எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, கட்சியில் பெரிய பொறுப்புகள் கிடையாது, வெறும் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக மட்டும் இருந்தார். அதனால் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்கள் போய் பார்த்தாங்க, தமிழ்நாட்டு தலைவர்களுடைய பேசினாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இழப்புல வந்து பெரிய இழப்பு சின்ன இழப்பு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து இழப்பு நடந்திருக்கு. இப்போ இது வந்து வயநாடு வந்து அவருடைய தொகுதி அப்படின்றதுனால அவர் போய் சந்திக்கிறாரு அப்படின்றதானே அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன் இப்போ தூத்துக்குடிக்கு வரல? அங்கேயும் வந்து ஒரு இயற்கை பேரிடர் தான், அங்கேயும் இழப்புகள் இருக்குது.
கண்டிப்பா வயநாடுல நடந்த அளவுக்கு இல்ல, ஆனா இழப்புகள் இருக்கு. அப்போ அங்க ஏன் வரல அப்படிங்கிறது நியாயமான ஒரு கேள்வி இல்ல தானே. கேட்கறது மேலோட்டமா பார்த்தா நியாயமா தான் இருக்கும். இதே கேள்வியை ஏன் நீங்க வந்து பிரதம மந்திரிட்டே உள்துறை அமைச்சர்கிட்டயே வைக்க மாட்டேங்கிறீங்க? இந்தியாவை இன்னைக்கு யார் ஆண்டுகிட்டு இருக்கா 10 வருஷமா? மத்தியில் இன்னைக்கு மூன்றாவது முறையா நீங்க பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறார் மோடி அவர்கள். நீங்க ஏன் அவரை பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க? அதுதானே இங்கே கேள்வியே வருது. இப்போ களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து ஏன் இங்கே வரலன்னு நீங்கள் ஒன்று அவரை நீங்கள் பாராட்டி பேசாட்டி கூட விமர்சனம் வைக்காமையாக இருக்கணும். நீங்கள் அவர்கிட்ட வைக்கக்கூடிய விமர்சனத்தை ஏன் கொஞ்சமாவது இது ஏதாவது ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரியான நாட்டில் எங்கே இது மாதிரியான ஒரு பேராபத்து நடந்தாலும் சரி, இந்த மாதிரியான விபத்துகள் நடந்தாலும் சரி, இயற்கை சீற்றங்கள் நடந்தாலும் அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் போகணுங்கிறது ஒரு கடமை. இது போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அந்த பிரச்சனைகளை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு, இன்றைக்கி வரைக்கும் வந்து பிரைம் மினிஸ்டர் போல, உள்துறை அமைச்சர் போல, ஏன் இவர் சீமான் அதை கேட்க மாட்டேங்கிறாரு? நீங்க சொல்ற மாதிரி பிரதமர் அவர்கள் வந்து கண்டிப்பா நாட்டுல எங்க பேரிடர் நடந்தாலும் போய் சந்திக்கணும் அப்படிங்கிறது நியாயமான ஒண்ணுதான். அவர் சந்திக்கல, அவர் வயநாடுக்கும் போகல, தமிழகத்துக்கும் வரல, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இவர் வந்து வயநாடுக்கு போயிருக்காரு. அப்ப வயநாடு தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் போவேன் அப்படின்ற மாதிரில அது இருக்கு. அவர் வெறும் இப்போ எம்பியாக தான் இருக்கிறார், இப்போ தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ அவருடைய தொகுதிங்கும் போது தொகுதியினுடைய எம்பி அங்கே நிற்கிறார். ஆனால் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் எல்லாத்துக்கும் வரதான பிரைம் மினிஸ்டர். இந்த கேள்வியே நீங்கள் அங்கே வைக்க மாட்டீங்க. யாருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்ற சார்? வெறும் எம்பியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. எம்பியா ஆகிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பண்றப்போ பாரத் ஜோடோ யாத்திராலாம் காஷ்மீர்ல இருந்து தமிழகம் வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தெல்லாம் போனாரு. அப்போ அப்படியெல்லாம் பண்ண, அப்போ இப்போ ஒரு பேரிடருங்கிறப்போ அப்பவும் சந்திச்சிருக்கணும் இல்லையா மக்களை? இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, தூத்துக்குடியில் அந்த வெள்ளம் வந்தப்போ ராகுல் காந்தி அந்த கட்சியின் ஒரு எம்பி மட்டும்தான். இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, கட்சியினுடைய மாநில தலைவர் கிடையாது, தேசிய தலைவர் கிடையாது, மாநில தலைவர் கிடையாது, கட்சியினுடைய எந்த பொறுப்பும் கிடையாது. வெறும் வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான். ஏன் அப்போ ஏன் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அவரும் இன்றைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் ஏன் வரல? நீங்கள் ஏன் அன்றைக்கி நீங்கள் கேட்கல? இன்றைக்கி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஏன் வரலன்னு இன்றைக்கி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அன்றைக்கி அந்த கட்சியில் சாதாரண ஒரு எம்பி தான், வேறு எந்த பொறுப்புலையும் கிடையாது. அப்போ அந்த தொகுதியினுடைய எம்பியானாலும் அந்த தொகுதியில் நிற்கிறார். ஆனால் இன்றைக்கி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனைனாலும் சரி, காஷ்மீரில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆம்ஸ்டாங்களோட இறந்தது கூட இன்றைக்கி இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது இன்றைக்கி மாநில தேசிய அளவில் பொறுப்புக்கு வந்த பிறகு எல்லா விஷயத்தையும் பேசுகிறார். அன்றைக்கி தூத்துக்குடியில் இருந்திருக்க ஒரு சாதாரண ஒரு எம்பி தான், அந்த கட்சியில் ஒரு எம்பி, அது வயநாடு தொகுதியினுடைய எம்பி மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். நீங்கள் கேள்விகளை யார்கிட்ட வைக்கணும்? இப்போ இதெல்லாம் தெரியுதா டிஃபரன்சியேஷன்? யார்கிட்ட வைக்கணும்? முதல்ல இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கவங்கள்ட்ட கேட்கணும். நீங்கள் ஏன் அங்கே போகல, மணிப்பூருக்கு ஏன் போகல, வயநாட்டுக்கு ஏன் போகல, ஏன் தூத்துக்குடிக்கு ஏன் வரலன்னு ஆளுங்கட்சியை பார்த்து கேட்பாரா? ஒரு பொறுப்பும் ஒரு பதவியும் இருந்தால் தான் வந்து அதுக்கான இது கரெக்டாக இருக்கும். இப்போ தானே பதவிக்கே வந்திருக்கிறாரு அவர், இப்போ தானே எதிர்க்கட்சி தலைவர் ஆயிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் ஆறதுக்கு பிறகு தான் நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறாரு, அவருக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கிறாரு. நீங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அவர் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அரசாங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார்ல, உள்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய, சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பியாக காங்கிரஸில் இருக்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய, கேரளா எம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி இது வரைக்கும் அங்கே போகல. ஏன் நீங்கள் அந்த கேள்விகள் அங்கே வைக்கல? இப்போ தான் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்குது. 10 வருஷமாக ஒரு ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி நீங்கள் தான் எதிர்க்கட்சியாகவே ஆயிருக்கு. அதுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார். மணிப்பூரில் பிரச்சனைனா போகிறாரு, வரவர்கள் அஸ்ஸாமில் மழை வெள்ளம் போகிறாரு, தமிழ்நாட்டில் ஆம்ஸ்டாங்கோடைய பருவலை கண்டித்து அறிக்கை கொடுக்குறாரு, அவங்க குடும்பத்தில் பேசுகிறாரு. அப்படிங்கும் போது தூத்துக்குடி நடந்த சம்பப்போ அந்த கட்சியை சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இன்றைக்கி இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ இந்த ஆளுங்கட்சியிட்ட கேட்கணுமா, எதிர்க்கட்சியிட்ட கேட்கணுமா? யார் கொடுக்குற இடத்துல இருக்கிறா? இன்றைக்கி யாரை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க? அப்போ ஒரு வாரத்தை கூட உங்கள் எஜமானன்னு நீங்கள் பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. ஏற்கனவே ஒரு மேலே மறைமுகமாக ஒரு சந்தேகம் இருக்குது. பிஜேபியால் வளர்க்கப்படுகிறவர், பிஜேபியால் உருவாக்கப்படுகிறவர், பிஜேபிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, பிஜேபியினுடைய பி டீம் சீமான் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இங்கே தப்பித்தவரை கூட உங்கள் எஜமானரை நீங்கள் ஒரு வாரம் திட்ட மாட்டேங்கிறீங்களே, ஒரு கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே? ஏன் நீங்கள் வயநாடுக்கு போகலான்னு கேட்க மாட்டேங்குது? அதுவும் திராவிட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே, நம்ம அண்டை மாநிலம் தானே, நம்ம சகோதர மாநிலம் தானே, அங்கே ஒரு பேர் நடந்திருக்குல்ல, ஏன் வரலன்னு நீங்கள் முதல்ல யாரை கேட்டிருக்கணும்? முதல்ல நீங்கள் நியாயமான ஆளாக இருந்தால் முதல்ல யாரை கேட்டிருக்கணும்? பிரைம் மினிஸ்டர் ஏன் போகல, பிரைம் மினிஸ்டர் ஏன் தூத்துக்குடிக்கு வரல, அப்போ ராகுல் காந்தி ஏன் தூத்துக்குடிக்கு வரல அப்படின்னு நீங்கள் ஆர்டராக கேட்டிருக்கணும். நீங்கள் அதை கேட்கவே இல்லை, அதான சந்தேகம் வலுவாக இருக்குது. இப்போ நீங்கள் அன்றைக்கி தூத்துக்குடி வரப்போ வெறும் எம்பி தான் அவர், எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, காங்கிரஸ் கட்சியினுடைய எந்த பதவியும் கிடையாது. நீங்கள் அன்னைக்கு ஏன் வரலன்னு இன்றைக்கி ஏன் கேட்குறீங்க? இன்றைக்கி வரலன்னா கேட்கலாம், இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கீங்க, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஆம்ஸ்டாங் இறந்துருக்காரு, ஏன் நீங்கள் வரல, ஏன் பேசலை அப்படின்னு அதை நீங்கள் கேட்கலாம்.
அதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு, அது சம்மந்தமாக பேசியிருக்காரு. இனிமேல் தான் அங்கே நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கறது அவருக்கு என்ன இருந்தார்? சாதாரண ஒரு கட்சியில் ஒரு எம்பியாக இருந்தார், அது வயநாடு தொகுதியில் எம்பியாக இருந்தார். ஆனால் இப்போ பொறுப்பில் யார் இருக்கா? இந்தியா முழுவதுக்கும் யார் இன்றைக்கி ஆட்சியாளர்கள்? இந்தியா முழுவதும் பவர் யார்கிட்ட இருக்குது? நீங்கள் யாரை நோக்கி கேள்வி வைக்கணும்? அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு சைடாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா காங்கிரஸ் மேலே உங்களுக்கு என்ன கோவம்? இத்தனை வருஷமாக நீங்கள் ராகுல் காந்தி இந்த களத்தில் போய் நிற்கிறாரு, கீழே அடிச்சுட்டு ஓடுற தண்ணியில் மேலே பாடத்தில் நிற்கிறாரு, உயிரை துச்சம் மதித்து நிற்கிறாரு. நிற்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா? ஆளுங்கிற ஆட்சியாளர் இருக்கணும். எதிர்க்கட்சி தலைவராக போய் அங்கே நின்றுட்டு இருக்காரு. கேட்டால் அவருடைய தொகுதிங்கிறது கூடுதல் கவனம், அவ்வளோதான். அதே நேரத்தில் இங்கே ஆளுகிற ஆட்சியாளர்கள் வரணுமா இல்லையா? ஏன் வரல? இது வரைக்கும் வரல. ஏன் அதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அவருடைய தொகுதியினால கூடுதல் கவனம்னு சொல்றேன். எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அவருடைய சொந்த தொகுதியில் கூடுதல் கவனம் இருக்கும். அது இயற்கை தானே. ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கப்ப ஆண்டிபடி தொகுதிக்கு நிறைய விஷயங்கள், நிறைய திட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஏன் இன்றைக்கி மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி எந்த திட்டம் வந்தாலும் முதல்ல யூபியில் கொண்டு போய் போடுறாங்க? ஏன் குஜராத்தில் கொண்டு போய் ஸ்கீம் கொண்டு வைக்கிறாங்க? அப்போ பீகாருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் அதிகமான ஒதுக்கீடு கொடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றீங்களா? அதிகமாக ஒதுக்கீடு கொடுத்து அவங்க கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு, ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு குடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கு இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்சர்ன் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இவருக்கு எக்ஸ்ட்ரா கன்சர்ன். கட்சி எம்பியா, எந்த கட்சி அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்கள் இந்த தொகுதியில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. அது நேச்சர் தான் அது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கேட்குறோம், பதவிக்கு வந்த பிறகு மத்திய அமைச்சராகவோ பிரதமராகவோ வந்த பிறகு அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு மாறணும். இன்னைக்கு இவர் எந்த பதவியில் இருக்காரு? ராகுல் காந்தி எந்த பதவியில் இருக்காரு? இப்போ தான் அங்கே எதிர்கட்சி தலைவர் ஆயிருக்காரு. அது வரைக்கும் எந்த அரசாங்க பதவியில் இருந்ததில்லை, எம்பியாக இருந்திருக்காரு. இப்போ தான் அரசாங்கத்து பதவியில் இருக்காரு. ராகுல் காந்தி இப்போ நீங்கள் முறையிட்டீங்கன்னா ஆர்டர் போகிற இடத்துல யார் இருக்கா? இன்றைக்கி அங்கே ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புக்குன்னு யார்கிட்ட போய் கேட்பீங்க? கன்னியாகுமரியில் வெள்ளம் வந்தப்போ, தூத்துக்குடி வந்தப்போ ஹெலிகாப்டர் அனுப்ப சொல்லி அது வரைக்கும் அனுப்பவே இல்லையே. அப்போ நீங்கள் அதை அனுப்பிச்சு போராட்டம் பண்ணிருக்கணும், ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணுமா இல்லையா? கன்னியாகுமரியில் ஒரு பெருமளவு வந்துச்சு, மீனவர்கள் தத்தளிச்சாங்க. அப்போ நீங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு முடியாதுன்ட்டாங்க. சென்னையிலையும் தூத்துக்குடி கன்னியாகுமரியில் பிரச்சனை வந்தப்போ, வெள்ளம் வந்தப்போ அது தேசிய பேரிடர் அறிவிக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய எம்பிகள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. அதுக்கு அவங்க செவி சாய்க்கல. வெள்ள நிவாரண நிதி கேட்டாங்க, அது இது வரைக்கும் கொடுக்கல. இதெல்லாம் கண்டித்து நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் கண்டித்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் கண்டித்து நீங்கள் பேசியிருக்கணும். கொடுக்குற இடத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் தான் இருக்காங்க. நீங்கள் அவர்களை குற்றச்சாட்டிட்டு அடுத்து நீங்கள் இவரை பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நியாயமான அரசியல்வாதின்னு பேசலாம். நீங்கள் அவரை கண்டுக்கிறாமல் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் போகணுமா, எதிர்க்கட்சி தலைவர் போகணுமாங்கிறது மக்கள் தீர்மானிக்கணும். ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடந்திருக்குன்னா அங்கே யார் போய் நிற்கணும்? முதல்ல ஆட்சியாளர்கள் தான் முதல்ல நிற்கணும். நீங்கள் ஏன் அவங்க இல்லை? இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி, ஆளுகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அங்கே போய் யார் நிற்கிறா? எல்லா கட்சியும் போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்டும் நிற்கிறாங்க, காங்கிரஸ் நிற்கிறாங்க, பொதுமக்களும் நிற்கிறாங்க, தன்னார்வலன் போய் நிற்கிறாங்க. அந்த மக்களை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய துயரமான ஒரு சம்பவத்துக்கு பிரதமர் ஏன் வரல அப்படின்னு நீங்கள் முதல்ல அவரை தான் கேட்டிருக்கணும். நீ கேள்வி கேட்க வேண்டிய இடம் அங்கே தான். அதை விட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஏன் இங்கே வரலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தில் அவர் எந்த பதவியும் இல்லை. அப்போ நீ அன்றைக்கே அவர் தூத்துக்குடி வந்தாலும் ஆறுதல் மட்டும்தான் சொல்லிட்டு போயிருக்க முடியும். ஆர்டர் போடுற இடத்துல அவர் இல்லை ராகுல் காந்தி. இன்றைக்கி ஆர்டர் போடுற இடத்துலையும் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, ஆறுதல் சொல்கிற இடத்துலையும் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. நீங்கள் முதல்ல அவரை நோக்கி தான் உங்களுடைய கேள்வி கேட்டிருக்கணும். அப்போ இதுன்னு தெரியுது, நீங்கள் மறைமுகமாக பிஜேபிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இங்கே இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு விழக்கூடிய வாக்குகளை இந்த மாதிரியான பேசி நீங்கள் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அது மேலும் மேலும் அது நிறுவனமாகிற மாதிரி இருக்குது இந்த ஒரு சொன்ன இன்னைக்கு பேச்சு. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.